அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் 3 எழுத்து வினை சொற்களில் ஒரு எழுத்தை 2 தடவை இடம்பெறக்கூடிய வினை சொற்களை எப்படி நம்ம அந்த சர்ஃப் செய்வது என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ நசர என்றால் நூனு சாதுரே 3 வெவ்வேறு எழுத்தாக இருக்கிறது. அலிம என்று சொன்னால் ஐனு லாமுமி 3 வெவ்வேறு எழுத்தாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஃபரர என்று சொன்னால் 3 வெவ்வேறு எழுத்தாக இல்லை. முதல்ல ஃபா தனி எழுத்தாக இருக்குது, ரா 2 தடவை வந்திருக்கிறது. இப்படி வருவதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரபுகள் சத்து பண்ணி வாசிப்பாங்க. எல்லா இடத்துலையும் சத்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்கிறாங்க. இன்னும் நிறைய நூல்கள்லாம் இருக்கிறது. நமக்கு தேவையான ரூலை மட்டும் இப்போ சொல்கிறோம். என்ன ரூல் வச்சுருக்காங்கன்னு கேட்டால், ஒரு எழுத்து 2 தடவை வரும் பொழுது 2வது எழுத்துக்கு ஹரக்கத்து இருந்தால் அப்போ சத்து செஞ்சு வாசிப்பாங்க. சுக்கூன் இருந்தால் அப்போ ஒன்றும் செய்யாமல் என்ன செய்வாங்க, அசல் படி வாசிச்சிருவாங்க என்று பார்த்தோம். அதுக்கு ஒரு பயிற்சி எடுப்பதற்கு இதில் பயிற்சி தான் முக்கியம். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, கணக்கு படிக்கும்போது வாய்ப்பாடுன்னு மனப்பாடம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துடணும். 12/96 சொன்னோன்னா மனசு டக்குன்னு உடையாந்துருதில்ல, அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணுற மாதிரி வாய்ப்பாடு மாதிரி இதை என்ன செய்யணும். இது ஒரு வாய்ப்பாடு, இந்த ஸ்டைல் தான் வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் படித்து கொண்டால்தான் நீங்கள் குரானை ஹதீஸை வாசிக்கும் பொழுது இது மாதிரியான சொல் வந்தால், ஓ இது ஆண்பால் ஒருமையை குறிக்கிறது, இது சென்ற கால வினை குறிக்கிறது, இது படற்கையில் உள்ளதாக இருக்குது, இது தன்னிலையாக இருக்குது என்றெல்லாம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சா தான் அர்த்தம் செய்ய முடியும் கரெக்டாக. அப்போ எப்போ அது மாதிரி கண்டுபிடிக்க இயலும் என்றால், இந்த ஸ்டைலு அப்படியே வாய்ப்பாடு மாதிரி மனசில் என்ன செஞ்சிடணும், நச்சுன்னு உட்கார்ந்துட வேண்டும். அதுக்காக இன்னும் 2-3 சொல்ல உங்களுக்கு சொல்லி காட்டிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகணும். உதாரணமாக இந்த எழுத்தை பாருங்கள், லமமன்னு ஒன்று இருக்குது. இப்போ அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தேவையில்லை, அது போட்டு மண்டையில் இப்போ ஏற்ற வேண்டியதில்லை. இந்த லமம என்பதை அப்படி சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மீமு 2 தடவை வந்திருக்கிறது. 2வது மீமுக்கு சுக்கூன் இல்லாமல் ஹரக்கத்து இருக்கிறது. அப்போ லம்ம இருக்கிறது லமம, அதை சொல்வது லம்ம. இந்த லம்மன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 14 ஸ்டைலையும் இதில் அப்ளை பண்ணணும். லம்ம லம்மா லம்மு, லம்மத்து லம்மத்தா, அது வரைக்கும் தான் அப்படி வரும். லமம்ன உடச்சி போடணும். லம்ம லம்மா லம்மு, லம்மத்து லம்மத்தா, லமம்ன. அதுக்கப்புறம் அப்படி உடச்சே போய்கிட்டு இருக்கும். லமம் துமா லமம் தும், லமம் தீ லமம் துமா லமம் துண்ண, லமம் து லமம்னா. அப்போ அந்த இந்த ஸ்டைலை என்ன செய்யணும், வாய்ப்பாடு மாதிரி மனப்பாடத்துக்கு வந்துடணும். இதே மாதிரி இன்னொரு சொல்ல கூட எடுத்துக்கிறோம். சமமன்னு இருக்குது. சமமவில் என்ன இருக்குது, ஷா வெளுத்து மீம் 2 தடவை வந்துருச்சு. 2வது மீமுக்கு என்னன்னு பார்க்கணும். 2வது மீமுக்கு சுக்கூன் இல்லை, ஹரக்கத்து இருக்கிறது. ஹரக்கத்துன்னு சொன்னால் ஜபரு ஜேர் பேசு, எது இருந்தாலும் அதுக்கு பேர் ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க. ஃபத்தஹு கசரு லம்மு, எது இருந்தாலும் அதுக்கு பேர் ஹரக்கத்தும்பாங்க. அப்போ சமமே என்பதில் 2வது மீமுல ஹரக்கத்து இருக்கிற காரணத்தினால் அதை எப்படி சொல்லணும், சமமான்னு சொல்லக்கூடாது. சம்மன்னு சொல்லிவிட்டு அந்த 14ஐயும் சொல்லி பழகணும். சம்ம ஷம்மா ஷம்மு, ஷம்மத்து ஷம்மத்தா, சமம்ன. சமம்த தண்ணிப்பட்ட பாடாக வந்துடணும். நம்ம இப்படி மாற்றணும், கஷ்டப்படவே கூடாது. வாய் அதுவாக வந்துடணும். அவ்வளவு பயிற்சி எடுக்கணும் இதில். சம்ம ஷம்மா ஷம்மு, சம்மத்து சம்மமத்தா, சமம்ன. சமம் த சமம் துமா சமம் தும், சமம் தி சமம் துமா சமம் துண்ண, சமம் து சமம்னா. இப்படி பயிற்சி திருப்பி என்ன செய்யறீங்க, எடுத்து கொஞ்ச நாளைக்கு தான் இது அதுக்கப்புறமா ஈஸியாக போயிடும். இந்த ஆரம்ப கட்டத்தில் உள்ளதான் அப்படி இருக்குமே தவிர, போக போக என்ன செய்யணும்னு கேட்டால் ரொம்ப இது இலக்கணம் மாதிரி ஒரு எளிமையான பாடம் இல்லைன்னு நீங்களே விளங்கிடுவீங்க. ஆனால் துவக்கத்தில் இந்த பயிற்சி நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி தப்பன்னு இருக்குது. தபப தப்பத்தி அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அந்த தபபன்னு இருக்கிறது. தபப தா ஒன்று இருக்குது, பபன்னு வருதுல, பப 2 வருதுல. இதை சொல்லக்கூட எப்படி சொல்லணும், தபப என்றால் எப்படி சொல்லணும், தப்ப என்று சொல்லணும். தப்ப என்று சொல்லணும் நின்று விடாமல் இந்த தப்பவை அந்த 14 வார்த்தைகள்லையும் அதை சொல்லி பழகணும். தப்ப, தப்பா, தப்பு, தப்பத்,
தப்பத்தா தபப்ன அங்கனக்குள்ளே மாற்றணும். தப்ப தப்பா தப்பு, தப்பத்து தப்பத்தா தபப்ன. தபப்னன்னு சொன்ன பிறகு அப்படியே தபப்த தபப்துமா தபப்தும், தபப்தி தபப்துமா தபப்துன்ன, தபப்து தபப்னா. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தந்த உதாரணத்துக்கு தான். நீங்கள் அரபியில் இல்லாத ஒரு என்னத்தையாவது ஒரு சொல்ல கூட என்ன செய்யுங்க, கம்மன்னு வச்சுக்கிறங்க. சொல்லி ஸ்டைல் தான் நமக்கு முக்கியம், மீனிங்லாம் அப்புறமேல ஈஸியாக வந்துடும். கம்மன்னு வச்சுக்கிறங்க. கம்மன்னு சொல்லக்கூடாது. கம்ம கம்மா கம்மு கம்மத்து கம்மத்தா கம்மம்ன, கமம்தா கமம்துமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எழுத்தை 2 தடவை போட்டு நீங்களாக ஏதாவது சொல்ல உண்டாக்கிக்கிறங்க. அதுக்கு அர்த்தம் இருக்குன்ற அவசியம் கிடையாது. நம்ம அர்த்தத்துக்கு இதை படிக்கல. முதல்ல இப்போ படிப்பது அந்த ஒருமை இருமைக்கு என்ன மாதிரி மாற்றணும் என்ற அந்த ஸ்டைலை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டைலை படிக்கிறதுக்கு போது என்ன செய்ய தேவையில்லை, அந்த எங்கள் சொற்களுக்கு நீங்கள் அலைய தேவையில்லை. வாயில் என்ன தேவைன்னு செய்யுங்க, ஏதாவது சொல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, ஒரு எழுத்தை 2 தடவை போட்டு நீங்களாம் உண்டாக்கிக்கிறங்க. அப்படி உண்டாக்கிட்டீங்கன்னா என்னவாயிரும், கம்ம கம்மா கம்மு கம்மத்து கம்மத்தா கமம்ன, கமம்தா கமம்துமா கமம்துன்னு வந்துடும். இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ எந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லு வந்தாலும் கமம் துண்ணு வரும். என்னடா கமம் துண்ணு என்னடான்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இது கமமன் இருந்துச்சு, கம்மண்டு ஆகிருக்கும், அதுலேருந்து இது பெண்பாலில் முன்னிலையில் பன்மை, இவ்வளோ உங்கள் மனசில் என்ன செய்ய தன்னால் ஆழமாக பதிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு வகையாச்சா. அடுத்ததாக இது நீங்கள் பயிற்சி தான் முக்கியம். பாடங்களாக நடத்திக்கிட்டு போனால் பயன் கிடையாது. நீங்கள் இந்த நேற்றும் இன்று இப்போ சொன்ன இந்த மாதிரி சொற்களையும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களாக சில சொற்களை போட்டு சல்லா சல்லு சல்லத்து சல்லத்தா சலல்ன சலல்த்தன்னு இப்படின்னு செய்யணும். என்னத்தையாவது லாமணும் என்னத்தையாவது போட்டு உண்டாக்கி ஒரு 10-15 சொல்ல இப்படி சொல்லி பழவிட்டீங்கன்னு வைங்க, அப்படி உட்காந்துடும், மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். எந்த சொல்லு என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா இல்லை, என்ன சொல்லிட முடியும், இது படர்க்க, இது ஆண்பால் ஒருமை, இது பெண்பால் பன்மை, இப்படிங்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அர்த்தம் தன்னால் ஒடியாந்துடும். அர்த்தம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்போ அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி எதை கண்டுபிடிக்கணும், அது ஒருமையா இருமையா பன்மையா, படற்கையா முன்னிலையா தன்னிலையா, ஆண்பாலா பெண்பாலா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டைல். இதை வச்சு பார்த்து என்ன செய்யணும், தபப்ன என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இது படற்கையில் பெண்பாலில் பன்மை அப்படின்னு சொல்லிடுவீங்க. தபப்னா என்றால் என்ன அர்த்தம், இது தன்னிலையில் பன்மை, நம்மளை பற்றி சொல்வதில் பன்மை அப்படின்னு சொல்லி இப்படி உங்களுக்கு மனசில் பதியணுமாக இருந்தால் திருப்பி திருப்பி பயிற்சி தான் முக்கியம். நீங்கள் பாடத்தில் நேரம் உட்கார்ந்துருந்தா உங்களை சொல்ல விட்டு கேட்டு பயிற்சியை கொடுத்து செய்ய முடியும். ஆன்லைனில் நடக்கும் பொழுது நீங்களாக செஞ்சால் தான் உண்டு. நீங்களாக ரிஸ்க் எடுத்து நீங்களாக உழைச்சி நீங்களாக முன்னேறி கொண்டால் உண்டே தவிர யார் மனப்பாடம் பண்ணுறீங்க யார் பயிற்சி எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறமேலே பாடம் நடத்தினாங்க ஒன்று வழங்கலன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் பயிற்சி தான் இதில் முக்கியம். அர்த்தமோ கருத்தோ முக்கியம் கிடையாது. இப்போ உள்ள பாடத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், அது ஆண்பாலா பெண்பாலா, ஒருமையா இருமையா பன்மையா படற்கையா முன்னிலையா தன்னிலையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் பயிற்சி வச்சுக்கிறது. இது போக இவ்வளவுதான் வினைச்சொல்லுன்னு நினச்சக்கூடாது. பல ஸ்டைலில் வினைச்சொல்லு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்வதான தமிழ் மொழியில் சொல்வதாக இருந்தால், இப்போ வந்தான்ங்கிறது ஒரு சொல்லு. இந்த வந்தான் என்பதில் இருந்து வரவைத்தான்னு சொல்லாக மாற்றுவோம். ரெண்டு ஒன்று தான். வந்தான்னா அவன் வந்தான், வரவைத்தான்னா இன்னொருத்தனை வர வச்சான், இன்னொருத்தனை வரும்படி செய்தான்னு அர்த்தமாகுது. அப்போ இந்த வந்தான் என்கிற அந்த சொல்லை ஒரு கூடுதல் அர்த்தம் கிடைப்பதற்காக வேண்டி வர வைத்தான் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், மாற்றுறோம், ஒரு சொல்ல மாற்றுறோம். அதே மாதிரி தொழுதான், ஒருத்தன் தொழுதான் என்று சொல்கிறோம். அவனை இமாமா இருந்து அந்த தொழுகையை நடத்துகிறான்னு வைங்க, அது எப்படி சொல்லுவோம், தொழுவித்தான். தொழுதான் அவன் தொழுதான், தொழுவித்தான் வேற ஆள்களுக்கு தொழுகை நடத்தினான், ரெண்டு ஒரு சொல்லு தானே. தொழுதான்ங்கிற அந்த சொல்லத்தான் தொழுவித்தான் என்று மாற்றுகிறார்கள்.
அரபிலையும் இப்படி மாற்றுவாங்க. அதுக்காக முதல்ல சொல்லிக்கிறேன். உங்கள் தமிழ் மொழியில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சொல்லை வந்து கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி கூட இந்த அர்த்தத்துக்காக வேண்டி என்ன செய்கிறது, அதில் கொஞ்சம் ஒரு சேஞ்சு பண்ணி சொல்லுவார்கள். போனான், போனான்டா அவன் போனான்னு அர்த்தம். போக வைத்தான், வேற ஒருத்தனை போக வச்சான்னு அர்த்தம். அது போக வைத்தான்கிற எதுலேருந்து வந்தது, போனான்லேருந்து வந்தது தான். தொழுவித்தான் எதுலேருந்து வந்தது, தொழுதான்லேருந்து தான் வந்துச்சு. இப்படி வந்து என்ன செய்கிறது, சிரித்தான், சிரிக்க செய்தான். சிரிச்சான்டா அவன் சிரிச்சுக்கிட்டான். சிரிக்க செய்தான்னு சொன்னால் அடுத்த ஆட்களுக்கு சிரிப்பு காட்டி அவனை சிரிக்க வச்சான்னு அர்த்தம். அப்போ சிரித்தான் என்பதும் சிரிக்க வைத்தான் என்பதும் வந்து அதை மூலச்சொல் என்னன்னு கேட்டால் சிரித்தான் தான். சிரிக்க வைத்தான்னு எதுக்காக சொல்கிறோம், அந்த சிரித்தான்கிற அந்த சொல்லையே கொஞ்சம் அர்த்தத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அர்த்தம் அதில் கிடைப்பதற்காக வேண்டி சிரிக்க வைத்தான், சிரிக்க செய்தான், போக வைத்தான், வரவழைத்தான், வரச் செய்தான். இப்படியெல்லாம் என்ன செய்கிறோம், ஒரு சொல்லை நடந்தான்கிற சொல்லை நடத்தினான்னு சொல்லலாம். நடந்தான்னு சொன்னால் அவன் நடந்தான்னு அர்த்தம். நடத்தினான்கிற வேற சொல்லா, அந்த சொல்லு தான். நடந்தான்கிற அந்த சொல்லு தான் நடத்தினான். இன்னொரு ஆளை நடக்க வைக்கிறோம். அவன் நடப்பான், நம்ம நடக்க வைக்கிறோம். குழந்தையை நடத்தினான், அப்போ நடக்க வைத்தான், நடக்க செய்தான். அப்போ நடத்தினான், நடக்க வைத்தான், நடக்க செய்தான். இந்த சொற்கள் எல்லாம் எதனுடைய திரிபு, நடந்தான் என்பதிலிருந்து ஒரு திரிஞ்சு வருகிறது. சும்மா விளையாட்டுக்கு தெரியல, வேற ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி சும்மா தெரியறது கிடையாது. நடந்தானு நடத்தினான்னு ஒரே அர்த்தமா இல்லை. ஆனால் நடைங்கிற அர்த்தம் ரெண்டுலையும் இருக்கிறது. நடந்தான் என்பதிலையும் நடைங்கிற அர்த்தம் இருக்கிறது. நடத்தினான் என்பதிலையும் என்ன இருக்கிறது, நடைங்கிற அர்த்தம் இருக்கிறது. இது அவன் நடந்ததை சொல்கிறது, இது வேற ஒருத்தனை நடக்க வச்சதை சொல்லுகிறது. அப்படிங்கிறதுல வேறுபடும். இப்படி தமிழில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, தமிழ் எல்லா மொழியிலையுமே இப்படி இருக்கும். தமிழில் இப்படி இருக்குது. தமிழ் இப்படி விளங்கிட்ட மாதிரி அரபில என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த 3 எழுத்து நீங்கள் படித்த சொல் இருக்குல்ல, ஃபஅல, ஃபஇல, ஃபஉலன்ற சொல் இருக்குல்ல, இந்த 3 எழுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கூடுதல் அர்த்தத்தை தருவதற்காக வேண்டி கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி மாற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் அர்த்தத்துக்கு வேறையாக போயிடும். அதில் கூடுதல் அர்த்தம் கிடைக்கும். அது என்னென்ன மாதிரி மாற்றினா என்னென்ன மாதிரி அர்த்தம் கிடைக்கிறது என்பதை வந்து பிறகு நம்ம பார்த்துக்குருவோம். நம்ம அந்த ஸ்டைலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சொல்லை வந்து எப்படி மாற்றுறான்னு சொல்லி, உதாரணமாக இப்போ வந்து ரஹிமன்னா அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த அருள் செய்ய வைத்தான் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி நல்லா உதவி செய்கிறான்னு ஒருத்தர் நான் சொல்கிறேன். அருள் செய்ய வைத்தான் அப்படின்னு மாற்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஃபஅல என்று இருப்பதை அஃஅல எப்படி மாற்றுவாங்க, ஃபஅலன்னு இருக்குல்ல, இந்த ஃபஅல என்கிற வார்த்தையை வந்து அஃஅலன்னு மாற்றுவாங்க. அஃஅலன்னு மாற்றுவாங்கன்னா என்ன நடக்குது, அதில் நல்லா கவனிங்க. ஃபஅல என்பதை அஃஅலன்னு மாற்றுறாங்கன்னு சொன்னால், உதாரணமாக அந்த பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ ஃபஅலன்றது இருக்குது. ஃபஅலன்னா செய்தான், இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஃபஅல என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஃஅலன்னு மாற்றுவாங்க. அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க வேலை கவனிக்கிறீங்களா, ஒரு அலிஃபை சேர்த்துருக்குறாங்க. அலிஃபுன்னு சொல்லக்கூடாது, ஹம்சா. நான் ஜேர் ஜபர் போட்டுவிட்டு அது ஹம்சா ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு ஹம்சாவை சேர்த்துட்டாங்க. சேர்த்து விட்டு அந்த ஃபாண்ட முதல் எழுத்தை வந்து சுக்கூன் ஆக்கி போட்டாங்க. மற்றதில் மாற்றம் செய்யலை. ஃபஅல அஃஅல. அப்போ நசரவுல சொல்வதா இருந்தால் அன்சர போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. இது நசர. இந்த நசரவை அஃஅலவை ஆக்கணும். எப்படி ஆக்குறது, இந்த அஃஅலவில் என்ன செஞ்சோமோ இதில் என்ன செஞ்சுருக்குறோம், ஒரு ஹம்சாவை முதல்ல போட்டிருக்கிறோம். அப்போ இங்கே ஒரு ஹம்சாவை போடுங்க. போட்டுவிட்டு ஃபாவுக்கு சுக்கூன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபாவுடைய இடத்துல நூன் இருக்கிறது. இந்த சொல்லில் நூனுக்கு சுக்கூனை போட்டுருவோம். அப்போ அன்சர, அதாவது நசரன்னா உதவி செஞ்சான், அன்சரன்னா உதவி செய்ய வைத்தான். அவன் உதவி செய்யாமல் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இந்த அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு கூடுதல் மீனிங்கு வருவதாக இருந்தால் என்ன செய்வாங்க, இந்த 3 எழுத்து சொற்களை வந்து இப்படி மாற்றுவாங்க. ஃபஅலன்னு 3 எழுத்து, 3 தானே இருக்குது. ஃபஅலவில் ஃபா ஒன்று, ஐனு ஒன்று, லாம் ஒன்று இருக்குது. இப்போ அஃஅல 4 போச்சு. இப்போ அசலில் இருந்தது 3. அந்த 3 எழுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
4 எழுத்தாக மாற்றுவாங்க. எதுக்காக வேண்டி? அதே அடிப்படை அர்த்தத்தை வைத்துக்கொண்டு அது கூடுதலாக ஒரு விளக்கம் கிடைப்பதற்காக அந்த மாதிரி ஒரு மாற்றுவார்கள். இப்போ நசரன்னா உதவி, அன்சரனாலும் உதவி தான், அடிப்படை அர்த்தம் மாறாது. ஆனால் நசர என்றால் அவன் உதவி செஞ்சான், அன்சர் என்று சொன்னால் அடுத்தவனை உதவி செய்ய வைச்சான். லஹிக்க என்றால் சிரித்தான். அலுஹக்க, அலுஹிக்கங்க கூடாது, அஃப் அல்ல தான் வரணும். இப்போ உதாரணமாக இந்த நான் ஃபஅலன்னு போட்டிருக்கேன்ல, இதை பாருங்கள், ஃபஅலன்னு போட்டிருக்கேன்னா அது கொஞ்சம் பெரிய எழுத்தாக காட்டுறான் ஸ்க்ரீனில். இப்போ ஃபஅலன்னு போட்டிருக்கிறோம். ஃபஅல என்பதை அஃப்அலன்னு மாற்றிருக்கிறோம். அப்போ நசர என்பதை அன்சரன்னு மாற்றிடுவோம். சில நேரத்தில் ஃபஇல என்றும் இருக்கும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம். ஃபஇலங்கிற மாதிரி சொற்களும் இருக்கும். ஃபஇலன்னு இருக்கிறது காரணத்தினால அஃப் இலன்ற கூடாது. அப்போ அந்த வந்து அந்த அஃப் அலங்கிற அந்த ஸ்டைல் மாறக்கூடாது. அப்போ ஃபஇல என்று இருந்தாலும் அஃப் அல தான், ஃபஅல என்று இருந்தாலும் அஃப் அலங்கிறது மொத்தமாக ஒரு ஸ்டைல். அஃப் அல ஸ்டைல் என்ன? ஃபஸ்ட்டு ஹம்சாவுக்கு ஃபத்தஹு, ஃபாவுக்கு ஃபாண்டா முதல் எழுத்து இருக்குல்ல அதுக்கு சுக்கூனு, அதுக்கப்புறம் ஐனா இருக்குல்ல 3வது எழுத்து அதுக்கு ஒரு ஃபத்தஹு, அப்புறம் கடைசி எழுத்து லாமுக்கு ஒரு ஃபத்தஹு. அதாவது ஃபத்தஹு சுக்கூனு ஃபத்தஹு ஃபத்தஹு தான். அஃப்அலுடைய மாடல் என்னன்னு கேட்டால் ஒரு ஃபத்தஹு, ஒரு சுக்கூனு, அப்புறம் ஒரு ஃபத்தஹு, அப்புறம் ஒரு ஃபத்தஹு. அதாவது ஒரு ஜபரு, ஒரு சுக்கூனு, இன்னொரு ஜபரு, இன்னொரு ஜபர், அப்படி தான் அஃப்அல இருக்குது. இந்த அஃப்அல எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹம்சா போட்டு ஃபத்தஹு போட்டோம், ஃபாவுக்கு சுக்குனை போட்டு விட்டோம், ஐனுக்கு ஃபத்தஹு போட்டு விட்டோம், லாமுக்கு. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இப்படி விளங்காட்டா கூட அஃப் அலங்கிற அந்த அந்த மாடலை மனசில் வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஇலன்னு வரும்ல, அப்பவும் அஃப் இலன்றக்கூடாது. நீங்கள் அஃப் அல தான், ஃப அல. இந்த வர முதல் நான் காட்டியிருக்கிறது ஃபஅல. ஃபஅல என்று இருந்தாலும் அஃப் அல என்று தான் அதை மாற்றணும். உதாரணமாக நசர என்பதை அன்சரன்னு மாற்றுறோம். ஃபஇல என்று சில சொற்கள் இருக்கும்ல, அப்படி இருந்தால் அதை வந்து அஃப் இலன்னு மாற்றிடக்கூடாது. ஃபஇல என்று இருந்தாலும் அஃப் அல தான். உதாரணமாக அலிம, அறிந்தான். அலிமன்னா இல்முன்றீங்கல்ல, அறிந்து கொண்டான். அதை வந்து லிமன்ற கூடாது, அலம, அறிவித்தான். அவன் அறிந்தான். ஆலமன்னா அறிய செய்தான், அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறது வந்துடும். அலிமன்னா அவன் அறிஞ்சிக்கிட்டான், அலமன்னா அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தான். இந்த கருத்து வருவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எந்த சொல்லையும் அஃப்அலன்னு மாற்றுவாங்க. 3 எழுத்து சொல்லுதான், நசரவை மாற்றுவாங்க, ரஹிம அர்ஹமன்றுவாங்க. அதே மாதிரி வந்து சில சொற்கள் வந்து ஃபவுல என்று இருக்கும்போது நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஃபவுலங்கிற மாதிரி என்ன செய்யும், குறைவான அளவில் இருக்கும். ஃபவுலவுக்கு என்ன தான் செய்வாங்க, அஃப்அல தான். அதாவது அந்த 3 எழுத்து சொல்லு ஃபஅல அப்படி இருந்தாலும் அது அஃப்அலன்னு மாற்றுவாங்க. ஃபஇல அப்படி இருந்தாலும் அதுவும் அஃப்அலன்னு தான் மாறும். ஃபஉல இந்த இருக்குல்ல படத்தில், அப்படி இருந்தாலும் அஃப்அல தான் மாறும். ஹசுன, இது ஹசூனன்னு ஃபவுலன்னு இருக்குதா, அதை அஹுசன அதை மாற்ற என்ன செய்வாங்க, அஹசன இப்படி மாற்றுவாங்க. அப்போ இந்த மாதிரியான சொற்களும் சென்றகால வினை சொல்ல வரும். இப்போ நம்ம சென்றகால வினை சொல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சென்றகால வினை சொல்ல 3 எழுத்தில் உள்ள வினை சொற்கள் வந்து இருக்குது. அது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று ஃபஅல, இது மிக அதிகம். இன்னொன்று ஃபஇல, இது கொஞ்சம் கம்மி. இன்னொன்று ஃபஉல, ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி 3 வகை இருக்கிறது. அந்த 3 வகையை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த 3ஐயுமே அஃப்அல என்று மாற்றுவார்கள். ஃபஅல என்பதையும் அஃப்அல என்று மாற்றுவார்கள், ஃபஇல என்பதையும் அஃப்அல என்று மாற்றுவார்கள், ஃபஉல என்பதை அஃப்அல என்று தேவைப்படும் போது அது கூடுதல் அர்த்தம் கிடைப்பதற்காக வேண்டி, அதே அர்த்தம் கொஞ்சம் கூடுதலாக கிடைப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, இப்படி மாற்றுவார்கள். இப்படி வந்தாலும் அது வினை சொல்லுன்னு விளங்கிக் கொள்ளணும். விளங்கிட்டீங்களா? எப்படி உதாரணமாக அஃப்அலன்னு இருக்குல்ல, இப்போ அஃப்அல எடுத்துக்கிட்டோம். அஃப்அலன்னு எடுத்துக்கிட்டு அதை கொண்டாந்து இப்போ அப்ளை பண்ணணும். திருப்பி எப்படி பண்ணணும், ஃபஅல ஃபஅலான்னு சொன்ன மாதிரி அஃப்அல ஃபஅலன்னா செய்தான், அஃப்அலன்னா செய்வித்தான்,
செய்ய சொன்னான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அது கூடுதல் அர்த்தம் அதில் கிடைச்சிக்கிறோம். அர்த்தத்தை ரெண்டாவது அர்த்தத்து பிறகு பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம வந்து அந்த மாடல் மட்டும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க. அலன்னு வச்சுக்கல, அஃப் அலன்ட்டீங்க. இருமைக்கு என்ன செய்யணும்? அலான்னு சொன்னீங்கல்ல, அஃப் அலா சுக்குன் படம் விட்டணும். அப்போ அஃப் அல என்பதற்கு இருமை என்ன? அஃப் அலா. அஃப் அலன்னா செய்ய வைத்தான். அஃப் அலா என்றால் அந்த இருவரும் செய்ய வைத்தார்கள், ஆண்களுக்கு உரியது. அஃப் அலு, அஃப் அல, இந்த ஃபஅல ஃபஅலா மாதிரியே வருது பாருங்க. அஃப் அல, அஃப் அலா, அஃப் அலு. அதுக்கப்புறம் அஃப் அலத், ஃபஅலத்துன்னு சொன்ன மாதிரி அஃப் அலன்ற இத்து சேர்த்துக்கிற வேண்டியது. அஃப் அலத், அஃப் அலதா, அஃப் அல்ன. அப்போ செய்ய வைத்தாள், இரு பெண்கள் செய்ய வைத்தார்கள் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். அப்புறம் அஃப் அல்த, நீ செய்ய வைத்தாய். அஃப் அல் துமா, நீங்கள் இருவர்னு வந்துடும். அஃப் அல் தும் பல ஆண்களுக்கு உரியது. அப்புறம் அஃப் அல் தி, ஒரு பெண்ணை பார்த்து சொல்வது. அஃப் அல் துமா, இரு பெண்களை பார்த்து சொல்வது, பொதுவது. அஃப் அல் துன்ன, பல பெண்களை பார்த்து நீங்கள் செய்வித்தீர்கள் என்று சொல்வது. அஃப் அல் தூ, நான் செய்வித்தேன், செய்ய வைத்தேன். அஃப் அல் நாங்கள்னு வந்துடுதுல. அப்போ நீங்கள் ஃபால ஃபாலாங்கிற மாதிரி இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபால ஃபாலான்னு 3 எழுத்தில் தான் சொல்லு இருக்குன்னு விளைக்கிறக்கூடாது. அது 4 எழுத்து உள்ளதாக இருக்கும். 4 எழுத்து உள்ளனா கண்ணா பின்னான்னு இருக்காது, இந்த ஸ்டைலில் தான் இருக்கணும். 4 எழுத்து உள்ளதுன்னா எப்படி வரணும்? எந்த ஒரு சொல்லை கேட்டாலும் அஃபாலன்னு மாற்றுங்க அப்படின்னு கருமன்னு இருக்குது. அது அஃபாலை எப்படி மாற்றுறது? அக்ரம, கரும என்கிற ஒரு சொல்லை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் என்ன செய்யணும்? அக்கு ரம அப்படின்னு வந்துடும். இப்போ ஹமீதன் இருக்குது, ஃபைலண்டு, அதை நீங்கள் அஃபாலாவை மாற்றுங்க என்றால் அஹ்மத. ஹமித என்பது எப்படி மாற்றணும்? அஹ்மத. அதே மாதிரி வந்து கத்தலை, கத்தலைன்னா கொலை செஞ்ச அர்த்தம் வேண்டியில்லை, கத்தலைன்னு இருக்குது, அதை நீங்கள் அஃபாலாவை மாற்றுங்க என்றால் அக்கு தலை. கத்தலவை அக்கு தலை. கத்தப எழுதுனான், கத்தபன் இருக்க கத்தப, அது அஃபாலாவை மாற்ற என்ன செய்யணும்? அக்கு தப. இப்படி வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அஃப் அளவாக எந்த ஒரு 3 எழுத்து சொல்லையும் அஃப் அளவாக நீங்கள் மாற்றணும். சொல்லு பஞ்சமாக இருந்தால் நீங்களா 3 எழுத்து நெஞ்சா போட்டுருங்க, பசக்க நசக்கன்னு போட்டுக்கிறங்க. நசக்கன்னு இருக்குது, நசக்கவுல அஃப் அள சொல்லுங்க, அன்சக்க. மசக்க இருக்குது, அஃப் அள சொல்லுங்க, அம்சக்க. கசபன் இருக்குது, அஃப் அள சொல்லுங்க, அக்சப. சக்கபன் இருக்குது, அஃபால சொல்லுங்க, அஸ்கப. அப்போ பத்தரன் இருக்கிறது, அஃபால சொல்லுங்க, அபுத்தர. தபரன் இருக்குது, அஃபால சொல்லுங்க, அத்துபர. விளங்கிட்ட ஃபஅல என்கிறத வந்து எந்த ஒரு 3 எழுத்து சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அஃஅலன்னு மாற்றுங்கன்னா மாற்றிடணும். நீங்கள் இது ஒரு பயிற்சி எடுக்கணும். சில சொற்கள் என்ன செய்யணும்? அஃஅல மாதிரி ஹசன, அகுசன, அக்ரம, அது மாதிரி அல்லு ரப, லரபவுலேருந்து அல்லு ரப, ஷரிபவுலேருந்து அஷ்ரப. அதுக்கு அர்த்தங்களுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தேன்னா பாடம் மனசில் பதியாது. அர்த்தம் படிக்கிற நேரத்தில் பிந்தி முதல்ல வந்து அந்த கிராமருடைய அந்த ஸ்டைல், ஒருமை இருமை பன்மைக்குரிய சொல்லு, அதைத்தான் கற்றுக்கணுங்கிறதுனால தான் நீங்கள் சொற்களுக்கு நீங்கள் தேடாதீங்க. என்ன செய்யுங்க? என்னமாவது ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கிற ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து அப்பதண்டா அப்பதன் இருக்குது, அதுக்கு அஃபால சொல்லுங்க. ஆபத, சஃபர, அசுஃபர, மசர, அம்சர, சமர, அசுமர, இப்படி ரமச, அருமச. அப்போ இந்த ஃபைலவுக்கு அப்படி தான். ரமிச என்றாலும் அருமச தான், ரமுச என்றாலும் அருமச தான். ஃபைல, ஃபஅல, ஃபவுலன்னு எந்த மாதிரி இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க என்று கேட்டால், கூடுதல் அர்த்தம் வருவதற்காக வேண்டி அஃபு அல என்று மாற்றுவார்கள். இப்போ நஃபக என்பது அன்ஃபக, நஃபக உள்ளது என்ன செய்வாங்க? அன்ஃபக அப்படின்னு மாற்றுவார்கள். இப்படி எல்லா சொற்களையுமே விரும்புகிற நேரத்தில் என்ன செய்யலாம்? இந்த கூடுதல் ஒரு மீனிங்கு, அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாற்றுவாங்க. அப்படி அஃபாலன்னு மாற்றி கொண்டு அந்த அஃபாலவில் இந்த 14ஐயும் அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்? அஃப் அல, அஃப் அலா, அஃப் அலு, அஃப் அலத், அஃப் அலதா, அஃப் அல்ன, அஃப் அல்த, அஃப் அல்துமா, அஃப் அல்தும்,
அஃபால்தி அஃபால்துமா அஃபால்துன்ன அஃபால்து அஃபால்னா. இதை வந்து அஃபால சொன்ன மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து இப்படி அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். சலிம. சலிம என்பது அஃபாலா மாற்றுங்க, அஸ்லம. சலிமங்கிறது அஃபாலவா மாற்றினா அஸ்லம. இந்த அஸ்லமன்னு மாத்திரம் நிற்காம அப்படியே அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அஸ்லம ஒரு ஆம்பளைக்கு உள்ளது, அஸ்லமா இரு ஆண்களுக்குரியது, அஸ்லமு பல ஆண்களுக்குரியது, படர்க்க. அஸ்லமத்து ஒரு பெண்ணுக்குரியது, அஸ்லமத்தா இரு பெண்களை பற்றி பேசுவது, அஸ்லம்ன பல பெண்களை பற்றி பேசுவது. இந்த ஆறும் படற்கை. அதாவது பேசுகிறவரும் கேட்பவனும் இல்லாமல் மூன்றாம் ஆளை பற்றி பேசுறது. அப்புறம் அஸ்லம்த இது முன்னிலை ஒரு ஆம்பளையை நோக்கி பேசுறது. அஸ்லம் துமா இரு ஆண்களை நோக்கி பேசுறது. அஸ்லம் தும் பல ஆண்களை நோக்கி பேசுறது. இது வந்து ஆண்களாச்சா. அப்புறம் அஸ்லம் தி ஒரு பெண்ணை நோக்கி பேசுறது. அஸ்லம் துமா இரு பெண்களை நோக்கி பேசுவது. அஸ்லம் தும்ன பல பெண்களை நோக்கி பேசுவது. இந்த ஆறும் முன்னிலை. நீ செய்தாய், நீங்கள் செய்தீர்கள்ங்கிற அர்த்தத்தில் உள்ள ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் அஸ்லம் தூ. அஸ்லம்னா இஸ்லாத்தை தழுவினான்னு அர்த்தம். அஸ்லம் தூ நான் இஸ்லாத்தை தழுவினேன். அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை தழுவினோம். அஸ்லம்னா ஏற்றுக்கொண்டான், கட்டுப்பட்டான். அஸ்லம் தூ நான் கட்டுப்பட்டேன். அஸ்லம்னா நாங்கள் கட்டுப்பட்டோம். அப்போ இப்போ என்ன செய்யணும், வேகமாக சொல்லி பழகணும். அஸ்லம் அஸ்லமா அஸ்லமு அஸ்லமத்து அஸ்லமத்தா அஸ்லம்ன அஸ்லம் து அஸ்லம் துமா அஸ்லம் தும் அஸ்லம் தி அஸ்லம் துமா அஸ்லம் துன்னா அஸ்லம் து அஸ்லம்னா. கண்ணை மூடிக்கிட்டு மடன்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஸ்டைல் வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்ணை மூடிக்கிறேன்னு ஒரு இடத்த எடுத்தான்னு ஒரு மூச்சில் அப்படி சொல்லி முடிச்சிடணும். அஸ்லம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வைங்க. பயிற்சி பத்தலன்னு அர்த்தம். பயிற்சி வந்துருச்சுங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால் அஸ்லமேண்டு ஆரம்பித்து அஸ்லம்னா வரைக்கும் ஒரே மூச்சில் அடிக்கணும். அஸ்லமா அஸ்லமா அஸ்லமு அஸ்லமத்து அஸ்லமத்தா அஸ்லம்னு அஸ்லம்து அஸ்லம்தும் அஸ்லம்தும் அஸ்லம்தி அஸ்லம்தும் அஸ்லம்துன்னு அஸ்லம்து அஸ்லம்னா. இப்படி அந்த நசரா சொன்ன மாதிரி ஃபஅலா சொன்ன மாதிரி இந்த அஃஅலன்னு வரக்கூடிய சொற்களை என்ன செய்யணும், நீங்கள் சொல்லி பழகணும். உதாரணமாக கருமான் இருக்குது. கருமாவுக்கு அஃஅல சொல்லுங்க என்று கேட்டால் அக்ரம. அக்ரம அக்ரமா அக்ரமு அக்ரமத்து அக்ரமத்தா அக்ரம்னு அக்ரம்து அக்ரம்தும் அக்ரம்தும் அக்ரம்தி அக்ரம்தும் அக்ரம்துன்னு அக்ரம்து அக்ரம்னா. இப்படி வந்துடணும். இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த இடத்துல எந்த கிதாப்பில் இந்த சொல்ல பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. அஸ்லமாண்டு வருது. இது வந்து இருமை, ஆண்பாலோட இருமை. இது படற்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் கரெக்டாக செஞ்சுன்னு போயிடுவீங்க. அஸ்லம் நாண்டு வருது. இது என்ன, இது வந்து சென்ற கால வினையில் தன்னிலையில் பன்மை. இந்த அஸ்லம்னான்னு கடைசியாக வரும்ல அஸ்லம்னா. அப்போ இந்த எப்போ அது வரும்னு கேட்டால் இந்த ஸ்டைல் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிடணும். இந்த ஃபார்முலா, இந்த வாய்ப்பாடு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா வந்து என்ன செய்யணும், அப்படியே மனசில் ஆழமாக பதியணும் என்று சொன்னால் நீங்கள் திருப்பி ஒரு சொல்லுக்காக சொல்லி பழகணும். அதாவது அப்படி பண்ணால் சரியாகணும். இப்போ வந்து அலிமன் இருக்குது. அலிமாவில் சொல்லுங்கள் அஃபால அலாம. அலிமாவில் சொன்னால் என்னவாயிரும் அலாம. இப்போ சொல்லுங்கள் அலாம அலாம அலமு அலமத்து அலமத்து ஆலம்னா ஆலம் தாலம் ஆலம்தும் ஆலம்தி ஆலம்தும் ஆலம்துன்னு ஆலம்து ஆலம்னா அப்படின்னு வந்துடும். எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் அஃஅலன்னு மாற்றுக்கன்னா நீங்கள் மாற்றிடணும். என்னத்துக்காக மாற்றணுங்கிறத மீனிங்கை தரும்போது பின்னாடி சொல்லுவோம். என்னத்துக்காக என்னென்ன அர்த்தத்தை எப்படி மாற்றணுங்கிறது முதல் விஷயம் வந்துட்டு ஒருமை இருமை பன்மையை மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இதை சொல்கிறோம். நல்லா விளைவிக்கிறேன். அதனால அக்கிரம அஹசனா உதவி செய்தான், அஹசனா உபகாரம் செய்வதுன்னு அர்த்தம். ஹசுன என்பதை அஃஅலன்னு மாற்றினா அஹசனன்னு வரும். அஹசனாவுக்கு சொல்லுங்க என்று கேட்டால் அஹசன் அஹசன அஹசனு அஹசனத்து அஹசனத்து அஹசன்ன அஹசன்து அஹசன்தும் அஹசன்தும் அஹசந்தி அஹசன்தும் அஹசன்துன்னு அஹசன்து அஹசன்னா. இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் இது அடுத்து தெரிஞ்சு எல்லாம் நோட்டில் எழுதிட்டு வரணும். 3 எழுத்து சொற்கள்னு போட்டு ஃபைல ஃபவுலன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு எழுத்து டபுள் என்ட்ரி ஆகும்ல, அதுக்கு ஃபரன்னு போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், சத்து அதை எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 4 எழுத்தாவும் மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்க, அஃஅல என்கிற ஒரு மாடலில் 3 எழுத்து சொல்லை மாற்றுவார்கள். ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி மாற்றுவார்கள். அப்படி மாற்றின சொற்களையும் இதே மாதிரி எல்லா ஸ்டைலையும் கொண்டு செய்யணும், அதில் சொல்லி பழகணும். அப்போ தான் அந்த ஒரு சொல்லை வச்சு இம்புட்டு சொல்லையும் கற்றுக்கிற மாதிரி வந்துடுது. இது ஒரு விஷயமாச்சா.
இதில் வந்து கூடுதல் விஷயம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதை வந்து நாளைக்கு பார்ப்போம்.